வெல்கம்ஸ் டு யாதம் vlog. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் எப்படி விளையாடுறது. அதுக்கு முன்னாடி ராக்கெட், இந்த மாதிரி ராக்கெட்டை எடுத்துக்கணும். லைக் திஸ். இது திஸ் இஸ் பிளாஸ்டிக் ஒன், திஸ் இஸ் மரக்கட்டை வுட். நீங்க வுட் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இதனால இதெல்லாம் நார்மல் பேட்மிண்டன், இதெல்லாம் இதுக்கு கூப்பிட்டாங்க. ஆனா எங்க அப்பா தி ஷட்டர்காக், my number தி ஷட்டர்காக். எனக்கு ஆரஞ்சு கலர் பிடிக்கல, கரெக்டா ஆரஞ்சு கலர் இருந்துச்சுன்னா அது வாங்கி எப்படின்னா கைஸ் தூக்கி போட்டு இது அடிக்கணும். வரலாம் வரலாம் பேசுவீங்களா கைஸ்? அக்கா பேசுங்க. சாரி அக்கா, பேசாதீங்கக்கா. சாரி கைஸ், நான் ஆக்சுவலி நான் சும்மா தான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏதாச்சும் பேசணுமா? நான் ஷட் டவுன் பண்ணி தரேன். ஷட் டவுன் பண்ணா எப்படி விளங்கும்? நான் இது பாய்க்கிறேனே. இப்போ நான் பாய்க்கிறேன். நீங்க எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் சொல்லி கொடுத்து, ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கு கூடமா வேணும். அக்கா வீடு இவ்வளவு தூரம் போயிடுச்சுக்கா. 1 நிமிஷம் போயிடுச்சு. சரி கைஸ், யார் அடுத்த வீடியோ கண்டிப்பா நீ 1 மினிட்ல முடிஞ்சிடும் சொன்ன. 1 நிமிட்டா? எங்க மைக்ரோஃபோன் பாக்ஸ்? என் மைக்ரோஃபோன் பாக்ஸ் என்னோட தானே. இங்க தான் வைக்க சொன்னேன். சூப்பர். தூக்கி போட்டு தூக்கி போட்டு அவங்க எதுவும் கிட்ட வந்தாலும் கீழே அடிச்சிருவாங்க. சோ அது போயிட்டு அவங்க விரும்பி நடிச்சிருக்காங்க. ரியல் மெத்தட் இது. இது டூப்ளிகேட் மெத்தட். தெரியாது, ஆனா நிறைய பேர் இப்ப ஆனா விளையாடலாம் நினைக்கிறேன். இப்படி தூக்கி போட்டு அது பண்ணுது எனக்கு. ஆனா அது வரும் எனக்கு. நான் அதுதான் ரொம்ப நாளா அதுதான் மெத்தட்னு நினைச்சேன். ஏன்னா இப்பெல்லாம் நான் கீழே போட்டு அடிப்பேன். அதனால இப்ப கொஞ்சம் வர இது இப்ப வந்துச்சுல லைக் திஸ். நீ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என்னோட இதை வச்சிருப்பேன். தூக்கி போட்டு எப்படி கைஸ் தூக்கி போட்டு பேக் ஒரு ஆட்டை எடுத்துக்கணும். தூக்கி போட்டு ஐயோ பேக் டு ஃபைன் வந்துச்சு. ஸ்லோவா தூக்கி போட்டு. ஸோ கைஸ் அடிக்கிற மெத்தட் எப்படின்னா கைஸ், இதுல நீங்க அடிக்கிறீங்கன்னா ஸ்லோவா போட்டுக்கோங்க. ஸ்லோவா வச்சு இப்படி வைங்க. அப்பதான் அது ஸ்லோவா போட்டுக்கும். நம்ம வேகம் அடிக்கிறதுக்கும் வேகமா போகணும். இப்படிலாம் இப்ப என்ன பண்ணீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பேட்மிண்டன் அளவுக்கு வச்சிருந்தீங்கன்னா முடியாது. அது கொஞ்சம் மேலேயே வச்சிடணும். ஸ்லோ சீட் போட்டு அடிக்கணும். லைக் திஸ். ஐயோ அது ஒழுங்கா போக மாட்டேங்குது. இப்படி பிடிச்சுக்கணும். போக மாட்டேங்குது. பாப்ப மாட்டியும் எப்படி அதுல தூக்கி போட்டு நம்ம ஸ்லோ போட்டு 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 தூக்கி போட்டு. சில பேர்லாம் எப்படி தருவாங்க, தூக்கி போட்டாச்சும் ஷார்ட் படிக்கிறது ஷார்ட் பண்ணு தூக்கி போட்டு. நம்ம ரொம்ப மேலே இருக்க கூடாது. பேட்மிண்டன் கோட் போடணும். இல்ல போய் அடிச்சுட்டே விடுவோம். ஒரு ஹேட்டா விடுறாங்க. நிமிஷம் வருது. ஆனா எனக்கு இந்த மெத்தட் கீழே போட்டு அடிக்கிறதா வரும். கட்டம் அடங்கிடும். நீங்க தெரியாதவங்க இப்படி பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கிட்டு அடிக்கணும். அப்படியே தெரியலையா? பரவாயில்ல, நீங்க சின்ன பிள்ளைங்க தானே. இப்படி தூக்கி போட்டு அடிங்க. பந்து எந்த டேரக்டா போய் போடுறீங்க. உங்ககிட்ட கரெக்டா வரப்ப திஸ் இஸ் ராக்கெட். ராக்கெட் வேகமா அடிக்கணும். தூக்கி போட்டு
கேட்டீங்களா ஃபேன் அடிச்சிருச்சு, அது மேல போயிடுச்சு என்னோட. ஓ எப்படியா ஸ்ப்ரெடினும் அது வந்து உங்க ஆஃப்னு உங்களோட இவங்க கூட அடிக்க முடியணும். அடிச்சு அவங்க ஆகணும். அவங்க அடிக்கிறப்ப வேற நீங்க அடிச்சே ஆகணும். நீங்க அடிச்சு அது உங்க இடத்துல விழுந்துச்சுன்னா அவுட் ஆயிடுவீங்க. சோ இப்ப பந்து இப்படி படுத்தா எப்படியா பந்து வருதுன்னா கொஞ்சம் பின்னாடி பட்டு விழுந்து அடிச்சிருங்க. ஓகே இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தூக்கி போட்டு பந்து வரத்துக்குள்ள அடிச்சிடணும், அடிக்கணும். உங்களுக்கு அதுக்கு பிடிக்க கத்துக்கணும். தூக்கி போட்டு நிறைய பேர் இங்க பாருங்க. ஐயோ நிக்கும் எனக்கு இங்க இப்ப வளர்க்குறீங்க. ஓ விழுந்துருச்சு. இப்ப பாரு பந்து இப்படி தூக்கி போட்டு வருதுங்களா, வருதுன்னா அது ரொம்ப கீழே இருந்தா கூட உங்களால அடிக்க முடியாது. பந்து ரொம்ப கீழே வருதுன்னா கீழே இருந்து அடிக்கணுங்க. அதோட லெவலுக்கு நம்ம போக முடியாது. அதோட லெவலுக்கு விட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப நடுவுல தான் போகும், மேல போகாது. சோ அவுட் ஆயிடுவீங்க. லைக் திஸ் இப்ப அடிச்சீங்கன்னா என்ன பேத்துக்கு ஈக்குவலா அடிக்கணும். ஈக்குவலா அடிக்க கூடாது, ஈக்குவல் அடிக்க கூடாது. அப்படின்னா மேலேயா போகாது. எப்படின்னா ஷட்டர்காக்க மேல வச்சுட்டு ராக்கெட் கீழே வச்சிடணும். லைக் திஸ். இதுல நான் அடிச்சு மேலே போகணும். அது எப்படின்னா நம்ம தூக்கி போடணும். தூக்கி போட்டு வர்றப்ப அடிக்கணும். தூக்கி போட்டு வர்றப்ப தூக்கி போட்டு இப்படி வரணும். என் அக்கா அண்ணன் கிட்டதான் புள்ளியோட கத்துக்கிட்டேன். அப்பா என்னப்பா என் அக்கா அவங்க பேரு நிஷா. அப்புறம் அவங்க என் வயசுடா பேங்க் அவங்க கிட்ட நிக்க கத்துக்கிட்டேன். ஏன்னா நாங்கெல்லாம் அதெல்லாம் பெரிய கம்பம் காய்ஸ். நான் கொஞ்சம் உட்காந்து சொல்றேன். அது பெரிய கம்பம். குடுவாங்களா தாமான் மிளாக்கா எல்லாம் எப்படின்னா மலை மாதிரி இருக்கும். மலையில தான் எங்க பாட்டு வீடு. அவங்க மேலாம் ஏறுவோம். ரோட்ல சில டைம் தான் காடுவோம். பக்கத்துல தடலு போயிட்டு பேட்மிண்டன்லாம் அச்சு விளையாடுவோம். எங்களுக்கு இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, எப்பதான் எங்க பாட்டு வீட்டுக்கு மறுபடியும் போவோம்னு இருக்கு. பைச இங்கிட்ட இருந்து இப்படி தூக்கி போட்டா கொண்டு வர வெங்கட் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவரு வந்து பஞ்சு இப்படிதான் போடுவாரு. அவருக்கும் அப்ப தெரியும். எங்க அக்கா அடிச்சு பாத்துட்டாரு. பொலிசி இப்படி போயிடு குப்பை தண்ணினா உண்டு இருக்கும். ஆமா எப்படின்னா பந்து அவங்ககிட்ட வீசி வேகமா அடிச்சு அவர் வேகமா அடிச்சு வரனால பந்து தங்கச்சி வேகமா மேல போயிடும். எனக்கு வந்து எப்படிதான் செய்யறது தெரியல. சோ இத்துடன் இந்த வீடு முடிகிறது. பாய்.